ஹே ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு இன்னியோ ரேடியன் சீசனோட 9th எபிசோடு தான் பார்க்க போறோம். இது வரைக்கும் பார்த்ததுல ஹீரோயினுக்கு அவளோட காணா போன பெண்ணும் கிடைச்சிருக்கும். ஹீரோ அந்த காணா போன பெண்ணை ஹோட்டல்ல கண்டுபிடிச்சு கொடுத்துட்டாங்க. இந்தா வச்சுக்கோ, இதுல கொஞ்சம் லக்கி ஸ்டிக்கரையும் ஒட்டிக்கோ அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பான். ஆக்சுவலா அதுக்கப்புறம் தான் ஹோட்டல்ல இருந்து கால் பண்ணி பெண்ணை கொடுத்துருப்பாங்க போல இருக்கு. அதை கொண்டுட்டு வந்து இந்த ரெண்டு பெண்ணும் எப்படா ஒன்னா இருக்கு, ஒரே மாதிரி இருக்கே, அது எப்படி அப்படின்ற மாதிரி திரும்ப திரும்ப அவனை கேள்வி கேட்க அவனுக்கு ஒண்ணுமே புரியல. இந்த டென்ஷன்ல திடீர்னு ஏற்படுற சவுண்ட்ல அவனோட மைண்ட் எல்லாம் ஒரு மாதிரி ஆகும் இல்லையா, அப்படி ஒண்ணுமே புரியாம நின்னுட்டு இருக்கும் போது என்ன மன்னிச்சிடு, நான் பொய் சொல்லிட்டேன். ஆக்சுவலா என்கிட்ட யூஎஸ்ல இதே மாதிரி ஒரு பெண் இருந்துச்சு. இந்த பெண் உனக்கு யூஎஸ்ல இருக்க வந்தானே பிரசன்ட் பண்ணா, அந்த இடத்துல இது ஃபெமிலியர். சோ உன்னோட பெண்ணை முதல் முறையா நான் உன்னை சந்திக்கும் போது உன்னோட ஃபைல்ல இருந்து ரோல் ஆகி கீழே வந்துச்சு இல்லையா, அதை எடுத்து பார்க்கும்போது உன்னோட பேர் இருந்துச்சு. அதை வச்சு எனக்கு இந்த பெண்ணை எந்த இடத்துல இது மாதிரி நேம் எழுதி கொடுப்பாங்கன்றது நல்லா தெரியும். அதனாலதான் அது மாதிரியே ஒண்ணு மேக் பண்ணி உன்கிட்ட இருந்து காணா போன பெண்ணு தான் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டேன். ஏன்னா நீ தானே சொன்ன காணா போன பொருள் திரும்ப கிடைச்சிச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ட்டு, அதுக்காக தான் அப்படி பண்ண, என்ன மன்னிச்சிடு அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்ல திடீர்னு இதே டிசைன்ல இதே நேம் போட்டு நீ கொடுத்த உடனே எனக்கு பழசெல்லாம் ஞாபகத்துல வந்த மாதிரி இருந்துச்சு, அதனாலதான் கேட்டேன். சரி பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. இவனும் எப்படியோ சமாளிச்சிடறான். இங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல பாட்டி தாத்தாவை பார்க்க போயிருக்கும் போது, நீ சொன்னல நம்ம ஊர்ல ஒரு பெரிய மரம் இருக்கும்னு, அந்த மரத்தெல்லாம் எனக்கு திரும்பவும் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, என்னாச்சு உனக்கு, நீ சில விஷயங்களை என்கிட்ட மறைக்கிற மாதிரி இருக்கே, உண்மையா? இல்ல நான் உன்கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் மறைக்கல. இல்ல நீ உண்மையை மறைக்கிற. நான் சான் கூட ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன், அந்த இடத்துல உன்னோட பேரை நர்ஸ் கூப்பிடுற மாதிரி இருந்துச்சு, அது நீ தானே அப்படின்ற மாதிரி கேட்க, எனக்கு என்ன வயசாகுது, என்ன 20 வயசுன்னு நினைப்பா, இந்த வயசுல நான் ஹாஸ்பிட்டலுக்கு ஜெனரல் செக்அப் கூட போக கூடாதா, சும்மா இதெல்லாம் நோண்டி நோண்டி கேள்வி கேட்க கூடாது, எனக்கு நம்ம ஊரை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு, கூட்டிட்டு போவியா? சரி நம்ம ஊருக்கு நம்ம போக போறோம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாத்தாவோட பதிலே எதிர்பார்க்காம, அப்பாடா அந்த ஊர்ல கால் பதிச்சு எத்தனை வருஷங்கள் ஆகுது, திரும்பவும் போறேன், அந்த இடத்துல இருந்த மரம் எல்லாம் அப்படியே இருக்குமான்னு சொல்லிக்கிட்டே செம ஜாலியா அவங்க நடந்து போறாங்க. இந்த பக்கம் ஹீரோயினுக்கு தான் காணா போன பெண்ணு கிடைச்சிருச்சு. இருந்தாலும் ரெண்டு பெண்ணையும் எழுதி பாக்குறா. பழைய பெண் சரியா எழுதல, அவ்வளவுதான் இதோட கதை முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு அதை அழகா கவர் பண்ணி ஒரு பாக்ஸ்குள்ள போட்டு வச்சிடறா. இந்த பக்கம் ஹீரோவுக்கு எப்படி இந்த உண்மையை சொல்றது அப்படின்ற மாதிரி குழப்பத்துல உட்காந்துட்டு இருக்கும் போது திடீர்னு பிரேஸ்லெட் சவுண்ட் கேட்கற மாதிரி இருக்கு. யாரா இருக்கும்னு வந்து ஹால் எல்லாம் பாக்குறான். எதுவுமே இல்லங்க. அவன் தவறுதலா கீழே ஒரு பால் மேல காலை வச்சிருவான். அந்த நேரத்துல அவனுக்கு ஏதோ ஒண்ணு ஞாபகத்துல வருது, இந்த பிரைஸ் அப்படிங்கிற மாதிரி அவனுக்குள்ளேயே சொல்லிக்கிறான். அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல இந்த பக்கம் மேனேஜருக்கும் உடம்பு சரியில்லை, அதனால மயக்கம் போட்டு டக்குன்னு யாங் மேல சரிஞ்சிருப்பாரு. அதை புரிஞ்சுக்கிட்டவ உள்ள கூட்டிட்டு வந்துட்டு, உனக்கு ரொம்ப ஃபீவரா இருக்கு, நீ நிறைய ஒர்க் கண்டினியூஸா பண்ணிட்டு இருக்க, அது மட்டும் இல்ல இன்னைக்கு உன்னோட பேரண்ட்ஸ் கல்லறைக்கெல்லாம் போன இல்லையா, அதனாலதான் இப்படி ஆயிட்ட, கொஞ்ச நேரம் உட்காரு, நான் எப்படி சமைச்சு கொடுக்குறேன்னு மட்டும் பாரு, இந்த சாப்பாட்டுல உன் ஜுரமே சரியா போயிடும் அப்படின்னு அவனை பிடிச்சி உட்கார வச்சுட்டு ஒரு சூப் எல்லாம் ரெடி பண்ணி கொண்டுட்டு வரான். அப்படியே அவ சூப் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும் போது இவனுக்குள்ள இவங்க சின்ன வயசுல அதே வீட்டுல தானே வாழ்ந்திருப்பாங்க, அப்ப ரொம்ப ஃபன்னியா என்டர்டெயின்மெண்டா ஒவ்வொரு விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்கிட்டு வெகுலியா வாழ்ந்திருப்பாங்க. ஆனா இப்போதைக்கு வேலை வேற, இவ ஒரு முதலாளி அம்மாவோட பேத்தி, அந்த அளவுக்கு நெருங்கி பழக முடியாது, சோ தள்ளியே இருப்பான். அவளும் சூப்பர் ரெடி பண்ணி கொண்டுட்டு வந்து வச்சோன்னே இவனும் சாப்பிட போவாங்க. பட் அவளும் விடாம பேசிக்கிட்டே இருக்கா. அவளுக்கு தான் கிரேசியா பேசுறதுனா கை வந்த கலையாச்சு. அவனை பார்த்து ஒரு 2-3 நாளா எனக்கு நாளே கேள்வி கேட்டுக்கிட்டது என்னன்னா, எனக்கு உங்க மேல காதல் இருக்க மாதிரியே இருக்குங்க, ஏன் காதல் இருக்க கூடாது, நான் உங்களை காதலிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஓப்பனா சொல்லிட்டு உங்களோட பதிலுக்காக நான் எதிர்பார்த்து காத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லங்க நான் உங்ககிட்ட அப்படிலாம் பழகல, நீங்க என்னோட கொலீக முதலாளியம்மா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல, அதெல்லாம் நானும் எதிர்பார்க்கல, எனக்குள்ள உங்க மேல லவ் வந்துச்சு, இத நீங்க தான் டிசைட் பண்ணி எனக்கு பதில் சொல்லணும் அப்படின்ற மாதிரி பயங்கர அக்கறையா பேசிட்டு அவனுக்கான பில்ஸ் சாப்பாடு எல்லாத்தையும் வச்சுட்டு சூடு ஆறதுக்குள்ள சாப்பிடுங்கன்னு அவ பாட்டை கிளம்பி போக, அவன் போனதுக்கு அப்புறம் அவ வச்சுட்டு போன அந்த பில்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு அவனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இவ வெளியில வந்து எப்பவும் போல கிரேசியா கண்டிப்பா என்னோட காதலுக்கு பதில் கிடைக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றா. அந்த சமயத்துல மேனேஜர் உள்ள உட்காந்துருந்தா இல்லையா, அவன் முதலா இந்த வீட்டுக்கு வேலைக்கு வரும்போது ஃபேமிலி போட்டோ எடுத்திருப்பாங்களே அதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கான். பட் என்ன ரிப்ளை சொல்ல போறான்னு தான் தெரியல. இந்த பக்கம் ஆடமோட பாய் ஃப்ரெண்ட் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கான். அதனால இவ பயந்துகிட்டே உட்காந்துட்டு இருக்கும்போது அவனும் ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு வெளியில வரும்போது, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒரு 2-3 சிட்டிங்ஸ் அவ்வளவுதான், சீக்கிரமா என்னோட டிசீஸ் எல்லாம் கிளியர் ஆகி நான் திரும்பவும் விளையாட போவேன், ஜெயிப்பேன், நமக்குள்ள கல்யாணம் எல்லாம் ஆகுன்ற மாதிரிலாம் பயங்கரமா சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உனக்கு அடிபட்டு இருக்கு, அது கியூர் ஆகுமா இல்லையான்னு நான் முதல்ல நர்ஸு கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்ற மாதிரி பேரண்ட்ஸும் சொல்லிடுறாங்க. அடுத்து உனக்கு எக்ஸாம் இருக்கு, அதுவும் ஆனுவல் எக்ஸாம், அதை நீ கம்ப்ளீட் பண்ணணும், ஓகேவா, அதுல ஃபோக்கஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்ல இவளும் கொஞ்சம் பூஸ்டப் ஆகிறா. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல அபிஷியல் மீட்டிங் நடக்குது. அந்த இடத்துல மேனேஜர் இருக்காரு, கூடவே நம்ம ஹீரோயினும் இருக்கா. சோ முக்காவாசி பொறுப்புகளை ஒப்படைக்கிற மாதிரி மறைமுகமாவே பாதி விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருப்பாரு. இந்த கலருக்கு இது மேட்ச் ஆகணும், ஆக்சுவலா இந்த விஷயங்களை இப்படி எல்லாம் செய்யணும் அப்படின்ற மாதிரி இந்த ஒர்க் லோட் எல்லாம் ரொம்ப ஓவரா ஷெட்யூல் பண்ணி கொடுக்க
கொடுக்காத மாதிரியும் ஆளுக்கு அதிகமான வேலைகளை பிரிச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எப்படியாவது இவங்க எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணி கரெக்டா முடிப்பாங்கன்னு நம்புறேன் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு மர்மமான பீரோ இருக்கு, அதை பூட்டி அந்த சாவியை வெளியில எடுக்கிறாங்க. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல யோங் ஆபீஸ்ல நுழையும் போது மேனேஜர் நின்றுட்டு இருக்காரு. அப்ப வாங்க நம்ம காஸ்டியூமை கொண்டுட்டு போய் காட்டலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது லிப்டுக்குள்ள இங்க பாரு, நான் நிறைய விஷயங்களை யோசிச்சிட்டேன், நீங்களும் நானும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி, அதுக்கப்புறம் இங்க போறோம் அங்க போறோம், அதுக்கப்புறம் இது சாப்பிட்றோம் அது சாப்பிட்றோம் அப்படின்னு பயங்கரமான ஒரு பெரிய லிஸ்டே போட்டு கொடுத்துட்டு இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, இத்தனை வருஷங்களா நம்ம எல்லாருமே ஒன்னா தான் வேலை செஞ்சுட்டு ஒன்னாதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா இன்னும் உங்களை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குல்ல, அதனால நம்ம 2 பேரும் டேட் பண்ணா ஈஸியா அவங்கள பத்தி புரிஞ்சுக்கலாம்ல, அதுக்காக தான் அப்படின்ற மாதிரி சொல்ல அவனுக்குள்ள ஒண்ணுமே புரியல. என்ன இவ இப்படி உளறிக்கிட்டு தனக்கு தனி ஷெட்யூல்லாம் போட்டு நம்மள டேட்டிங்லாம் கூப்பிடுறா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் இவங்க இந்த சில்க் துணி வாங்குறதுக்காக ஒரு கிளையண்ட்டை மீட் பண்ண போனாங்க இல்லையா, அங்க திரும்பவும் போகணும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல சரி கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல பென் வந்திருக்காரு. அந்த நேரத்துல ஹீரோயின் அவரை பார்த்துட்டு எப்ப வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, நான் வந்துட்டப்பா, ஃபர்ஸ்ட் உங்க பாட்டியை தான் மீட் பண்ணேன், சரியான சாப்பாடு கொடுத்தாங்க, நல்லா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி நீங்க அவங்க ஒர்க் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுல அவளோட டிசைனை அந்த காஃபி ஷாப்லயே உட்காந்து வரைய ஆரம்பிக்கிறா. அந்த நேரத்துல தாத்தாவும் இதை நோட் பண்றாரு. அப்போ ஒரு சோகமான பாட்டு ஓடுது. அந்த நேரத்துல தாத்தாவோட தாட் என்ன இருக்குன்னா, ஒரு சோகமான மியூசிக் மாதிரி ஓடிட்டு இருக்கு. இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்க மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி அப்படியே பார்த்துட்டு இருக்கும் போது டக்குன்னு ஹீரோயின் வரைஞ்சிட்டு இருக்க பெண் எடுத்து தாத்தா கிட்ட காமிச்சு, இந்த பெண் எனக்கு யூஎஸ்ல இருந்து சான் தான் பிரசன்ட் பண்ணாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, பரவாயில்லையே அவன் ஆர்டர் போட்டு கொடுத்தத சொல்லிட்டான், பட் இவனுக்கும் இவளோட எக்ஸ் லவருக்கும் சம்பந்தம் இருக்குமா இல்லையா, அது உண்மையா இருக்குமா அப்படின்ற மாதிரி அவரும் திங்க் பண்ணிட்டே இருக்காரு. அந்த நேரத்துல அந்த மியூசிக் ரொம்ப சோகமா போக, இந்த சிச்சுவேஷனுக்கு இந்த மியூசிக் செட் ஆகலையே அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ ஒரு நாள் இந்த மியூசிக்க ஹீரோ கேட்டுட்டு, இந்த மியூசிக் எதுக்கு ஸ்பெஷல்னா இன்சோமியா பேஷண்ட் இருக்காங்க இல்லையா, அப்படியாப்பட்டவங்க இந்த மியூசிக்கை கேட்டா சீக்கிரமா கியூர் ஆவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். பட் இந்த மியூசிக்கை யார் ரொம்ப விரும்புவா, மிஸ் கிம் தானே விரும்புவாங்க. அதையும் தாத்தா யோசிக்கிறாரு. இப்படி பலவித கன்ஃபியூஷன்ல நின்னுட்டு இருக்கும்போது, சரி நான் வேற ஒரு பாட்டை மாத்துறேன் அப்படின்ற மாதிரி மாத்த அது இன்னும் சுத்தமா செட் ஆகல. இந்த பக்கம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்க ஆடமோட பாய் ஃப்ரெண்ட் அவன் பாட்டுல கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்ல இருக்கும் போதும் இவளை சேர பண்ணி படி படி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இவ்வளவு விழுந்து விழுந்து படிக்கிறா. ஆஸ் த சேம் டைம் ஹீரோக்குள்ள இருக்க கன்ஃபியூஷன் ஒன்னு இருக்கே, ஏதோ ஒன்னு மிஸ் ஆகுது. மில்கி வேக்கும் மூனுக்கும் இருக்கிற மாதிரி அப்படின்ற மாதிரி இந்த ஸ்டார்ஸை வச்சு டிசைன்ஸ்லாம் அவன் கிரியேட் பண்ணும்போது மோர் ஆர் லெஸ் அங்க இருக்கிற அந்த ஸ்கைல இருக்கிற அந்த லைட்ஸ் திடீர்னு மாறும் இல்லையா, அதெல்லாம் எப்பவாவது தான் பார்க்க முடியும். அதுவும் மெயினா கொரியால இது மாதிரியான சீன்ஸ் இருக்கும்ட்டு நான் ஆல்ரெடி பல சீரீஸ்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ டக்குன்னு அதை பார்த்தவன் ஹீரோயினுக்கு கால் பண்ணி வெளியில போலாம் வரியா, ஒரு கேம்ப் ஃபயர் மாதிரி போடலாம் அப்படின்னு கூப்பிடுறான். ஸோ அடுத்து அவங்க இந்த ஸ்கை ரொம்ப நல்லா இருக்குல்ல, ப்ரெசண்டா இருக்கு, ஸோ இதுல ஏதாவது மில்கி வே ஏதாவது ஒரு மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்களும் உட்காந்து வெயிட் பண்ணிக்கிட்டே பேசிட்டு இருக்கும்போது, அப்ப இவளுக்கு லைட்டா கோல்டா இருக்க மாதிரி இருக்கு. உடனே அவர்கிட்ட போர்வெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண, இந்த இடத்துல ஏதாவது ஒரு அதிசயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுது. திடீர்னு பாத்தீங்கன்னா இருட்டா இருந்த வானம் அப்படியே பளிச்சுன்னு பிரகாசமா மின்னுது. அங்க ஸ்டார்ஸ் எப்படி வந்துச்சுன்னே தெரியல. அந்த இடத்துல மதர் ஆஃப் பர்ல்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வேற கிரியேட் ஆகுது. பாக்குறதுக்கே ரம்யமா இருக்கு. அது பார்த்த உடனே அவ்வளவுதான், 2 பேரும் விழுந்து போட்டோ எடுக்கிறது, டிராயிங் பண்றது இப்படியே பண்ணிட்டு இருக்காங்க. இதுல ஹீரோ தான் டிரா பண்றான், ஹீரோயின் பிக்சர்ஸ் மட்டும் தான் எடுத்துட்டு இருக்கா. அந்த நேரத்துல ஹீரோ பண்ற டிராயிங்கும் கையில இருக்க அந்த இமேஜும் சிமிலரா இருக்கும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அவங்க திரும்பவும் நெருங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அவளுக்குள்ள இருந்த சந்தேகம் போயிடுச்சு. அதனால திரும்பவும் அவங்க கூட நல்லா பேச ஆரம்பிக்கிறா. அந்த நேரத்துல இந்த மில்கி வேக்கும் மூனுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் இருக்கே, அது ரொம்ப தூரம் இல்ல, அது எப்போவாவது ஒரு தடவை இப்படிதானே ஒண்ணு சேரும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கா. இவ பேசுறத இவனும் கேட்டுட்டு எப்படியாவது இவகிட்ட மொத்த உண்மையும் சொல்லிடணும் அப்படின்ற மாதிரியும் திங்க் பண்ணிட்டு இருக்கா. ஏன்னா இப்போ ஃபர்ஸ்ட் ஒருத்த இவளை லவ் பண்ணும் போதே பிரேக்கப் ஆயிடுச்சு. ஆனா இந்த தடவை இந்த லவ்ல எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு தாட்டும் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல அவன் அப்படி கேம்ப் ஃபயர்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது தாத்தாவும், என்னடா இவ்வளோ லேட்டா வர, எங்க போயிருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அவ கூட தான் வெளியில போயிருந்தேன், ஆனா ஒரு விஷயம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியே ஆகணும், அவளுக்கு நான் ஃபிட் ஆகலன்னு என் மனசு சொல்ற மாதிரியே இருக்கு, ஏதோ ஒண்ணு செட் ஆகாத மாதிரியே இருக்குன்ட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி அழவே ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம், ஏதோ ஒரு சவுண்ட், ஏதோ ஒரு விஷயத்த நான் மறந்துட்டேன், எனக்குள்ள இருக்க கேப், அந்த விஷயத்துல என்ன நடந்துச்சு, அதாவது எனக்கு திரும்ப ரீகால் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி மண்டையை போட்டு பிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான். ஸோ அவனோட நோட் புக் எடுத்து
அதுல 7 years ago சம்மர்ல ஏதோ ஒரு விஷயம் நடந்துச்சு, அது என்ன அப்படின்ற மாதிரி திரும்பவும் திங்க் பண்ணிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஆஸ் யூஷுவல் இவங்க 2 பேரும் சமைப்பாங்கன்னு நினைக்கிறேன், இன்னைக்குதான் காட்டியிருக்காங்க. சோ அப்படியே சமைச்சிட்டு ஃபேமிலி விஷயங்களை பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹடாம் வரா. இன்னைக்கு அவனை நான் ஹாஸ்பிட்டல்ல மீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் எக்ஸாமுக்கு போக போறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இவ ஆனுவல் எக்ஸாமுக்கு போறாளாம், அதுக்காக தான் இத்தனை டிஷ்ஷும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்காங்க. அதை பார்த்துட்டு நான் பரீட்சை எழுத போறேனா இல்ல இதை சாப்பிட்டுட்டு அப்படியே ஓரமா படுத்து தூங்க போறேனா, ஏன் அவ்வளவு பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி, நீ படிச்சு பரீட்சை எழுததே பெரிய விஷயம், முதல்ல கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்வ இல்லையா, அதனாலதான் இவ்வளவு பண்ணிருக்கோம், உன்னை என்கரேஜ் பண்றதுக்காக, நல்லா படிச்சு பாஸ் பண்ணணும் ஓகேவா அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்ல, அந்த நேரத்தில் நான் முதல்ல ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அவனை பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் நான் எக்ஸாம் எழுதவே போவேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா, யாரை பார்த்துட்டு போவேன் அப்படின்ற மாதிரி இவங்க கேட்க, என் பாய் ஃப்ரெண்டுக்கு அடிபட்டுருச்சு அது தெரியாத உங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த நேரத்தில் பாட்டி வந்துடுறாங்க. ஐயோ பாய் ஃப்ரெண்டுக்கு அடிபட்டுருச்சா, அவனை இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அப்படியே திங்க் பண்ணிட்டு ஸ்டன் ஆகி அதை கேட்டுட்டு நிற்கும் போது இந்த பக்கம் அக்காங்க 2 பேரும் அவளுக்கு விஷ் பண்ணி அனுப்புறாங்க. அட் த சேம் டைம் இவங்களும் இவகிட்ட ஏதாவது பேச்சு கொடுத்தே ஆகணுமே, இவ எக்ஸாமுக்கு போக போறா, பாய் ஃப்ரெண்டுக்கும் உடம்பு சரியில்லை, கொஞ்சமாவது ஆறுதல் படுத்துவோன்னு போறவளை கூப்பிட்டு உட்கார வச்சு தலைப்பினி விடுறாங்க. இப்ப பாரு எவ்வளவு அழகா இருக்குன்னு, எந்நேரமும் தலையை விரிச்சு போட்டுட்டே போற, சோ எக்ஸாம் நல்லா எழுதணும், முடி விரிச்சிருந்தா உனக்கு டிஸ்டர்பன்ஸ் ஏற்படும், சோ அதுல கான்சென்ட்ரேட் பண்ணி எக்ஸாமை கிளியர் பண்ண அப்படின்ற மாதிரி எல்லாம் விஷ் பண்ணி அனுப்புறாங்க. எகைன் இவ ஹாலுக்கு வரும்போது மொத்த பேரும் இவ ஏதோ போருக்கு போற மாதிரி ஒன்னா சேர்ந்து கட்டி அணைச்சு திரும்பவும் விஷ் பண்ணி அனுப்புறாங்க. இவ நேரா தன்னோட பாய் ஃப்ரெண்டை மீட் பண்ண போறான். அந்த இடத்துல நம்ம எக்ஸாமுக்கு போறோம், இவனும் நமக்கு விஷ் பண்ணுவானே அப்படின்ற மாதிரி செம்ம சர்ப்ரைசிங்கா வரும்போது 8:30க்கு சர்ஜரின்ற மாதிரி உள்ள இருந்து சவுண்ட் வருது. அதை கேட்டுட்டு பதறி போனவ டக்குனு குடுகுடுன்னு ஓடி வந்து, என்னது 8:30க்கு சர்ஜரியா, என்ன நடக்குதுங்க, உன் காலில் என்னடா பிரச்சனை, என்னடா இப்படி கட்டு போட்டு வச்சிருக்காங்க, ஓ இதுக்கப்புறம் உனக்கு சர்ஜரி பண்ண போறாங்களா, இன்னைக்கா, அது ஏன் என்கிட்ட சொல்லல அப்படின்ற மாதிரி திரும்ப திரும்ப கேள்வி கேட்க, நீ இப்ப எக்ஸாம் எழுத போற, இந்த விஷயத்த நான் உன்கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோயேன், உன்னால ஒழுங்கா உட்காந்து எக்ஸாம் எழுத முடியுமா, அது சொல்ல அப்படின்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் இல்லைன்னு இவ இந்த பக்கம் தய தக்கன்னு குதிக்க இவனும் கன்வின்ஸ் பண்றான். அதுக்கப்புறம் எப்படியோ கன்வின்ஸும் ஆயிடுறா. அதுக்கப்புறம் இப்ப நீ பேஸ்பால் விளையாடணும், அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும்னு 1000 கனவுகளோட இருந்தேன், இப்படி ஆயிப்போச்சு, ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் நீ விளையாட முடியாது இல்லையா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி அழ, ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு காலே சரியாகும், அதுக்கப்புறம் தான் விளையாடுவேன், அதுக்கப்புறம் தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்க முடியும், ஓகேவா, கொஞ்சம் வந்து சிரிக்கிறியா, ஒண்ணுமே இல்ல, சாதாரண ஆப்ரேஷன் தான், ஒரு சின்ன ஆப்ரேஷன் தான், நீ பாட்டில் எக்ஸாம் எழுது, நீ அங்க நல்லா எக்ஸாம் எழுதுனீனா எனக்கு இங்க நல்ல ஆப்ரேஷன் நடக்கும் பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த பக்கம் இவன் எக்ஸாம் எழுத போயிடா, இவன் ஆப்ரேஷன் தியேட்டர் கூட்டு போயிடறாங்க. இந்த பக்கம் இவன் எக்ஸாம் ஹாலில் உட்காந்துக்கிட்டு அவனுக்கு எப்படியாவது ஆப்ரேஷன் நல்லா நடக்கணும் அப்படின்ற மாதிரி ப்ரே பண்ண, இவன் ஆப்ரேஷன் தியேட்டர்ல படுத்துக்கிட்டு அவ எக்ஸாம் எப்படியாவது நல்லா எழுதணும் அப்படின்ற மாதிரி ப்ரே பண்ண, இந்த பக்கம் இவளும் எக்ஸாம் நல்லா எழுதுறா, அதே மாதிரி அவனுக்கும் ஆப்ரேஷன் நல்லா தாங்க நடந்துட்டு இருக்கு. இந்த பக்கம் நம்ம அதிக பிரசங்கி யாங் குடுகுடுன்னு ஓடி வந்து, இன்னைக்கு ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா அப்படியே அவுட்டிங் போலாமா அப்படின்ற மாதிரி கேட்க, அந்த நேரத்துல இவனுக்கு அபிஷியல் கார் வருது, அதுவும் மிஸ்டர் சான் கிட்டே இருந்து, அதாவது அந்த சில்க் கிளையண்ட்னு சொல்லுவாங்க இல்லையா அவர்கிட்ட இருந்து. அந்த நேரத்துல ஆமா ஃபேக்டரி விசிட் இருக்கு, அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் போனை கூட பேச விடாம நடுவில் பேசணும்னா பதில சொல்லிட்டு, ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு, நீங்க இன்னைக்கு எதிர்பார்த்தீங்க இல்லையா நானும் மிஸ் சாங்கும் கப்பிள்ஸ் ஆயிருப்போன்ட்டு, சோ அதெல்லாம் கிடையாதுங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு ரிசல்ட் 0 அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக, என்னது என் மேல இருக்க லவ்வுக்கு 0வா அப்படின்னு அவனையே பார்த்துட்டு இருக்கும்போது, இங்க பாருங்க நீங்க என்ன காதலிக்கிறேன், உங்க மேல காதல் இருக்கா அப்படின்லாம் கேள்வி கேட்டீங்க, அதுக்கு பதில் என்னன்னா 0 அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டுல எனக்கு வேலை இருக்குன்னு கிளம்ப, லிப்டுக்கு இவ வருவாளா வரமாட்டாளா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு, வரீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லங்க கார்ல ஏதோ நிறைய பொருள்லாம் வச்சிருக்கேன், அதெல்லாம் எடுத்துக்கிட்டு நான் அப்புறமா வரேன் அப்படின்ற மாதிரி அவனை அனுப்பிச்சிடுறா. அவன் போனதுக்கு அப்புறம் என் மேல இருக்க காதல் 0ன்னு சொல்லிட்டு போறான் அப்படின்னு ஒன்னும் புரியாம நின்றுட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோ திங்க் பண்ணி பார்த்துட்டு ஃபைனலா அவன் அன்னைக்கு நோட் புக்ல எல்லாம் என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி டிரா பண்ணிக்கிட்டே பாஸ்ட் நினைச்சு பார்த்திருப்பான் இல்லையா, இந்த மொத்த விஷயத்தையும் கொண்டுட்டு வந்து தன்னோட டாக்டர் கிட்ட கன்வே பண்ணிட்டு இருக்கான். அந்த நேரத்துல அவரும், இல்லப்பா நீ வந்து ஒன்னு நல்லா புரிஞ்சுக்கோ, காதல்னு எடுத்துக்கிட்டு இருந்துச்சுக்கோயேன், அதுல சின்னதா ஒளிவு மறைவுன்னு ஒன்னு இருந்துச்சுன்னா அந்த காதல் ஒரு உண்மையான காதலா இருக்காது, திரும்பவும் அது ஒன்ன கஷ்டமான சூழ்நிலைக்கு தான் எடுத்துட்டு போகும், அதனால நீ எப்படியாவது சொல்லிடு அப்படின்ற மாதிரி சொல்ல, சொன்னா எப்படிங்க அவ ஏத்துப்பாளா, பாஸ்ட் வேற இருக்கு, இந்த நேரத்துல என் மேல பாசம் இருக்கு, இந்த உண்மை வேற என் மைண்ட்ல ஏதோ ஒண்ணு காணா போச்சு, இதெல்லாம் எப்படிங்க நான் உண்மையை சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி கேட்க, அவரும் ட்ரையாங்கிள வரைஞ்சு காமிச்சு நடுவில் ஸ்பேஸ் மாதிரி பாக்ஸஸ் எல்லாம் போட்டு, இந்த பாக்ஸை நீ ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ண, தானா உனக்கு இந்த ட்ரையாங்கிள் கிரியேட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்ல, எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சம் அவகிட்ட உண்மையை சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டு அப்படியே வெளியில வரும்போது, வெளியில பாத்தீங்கன்னா கையில பிரேஸ்லெட்டோட ஒருத்தி ஹயாக் சாங் கூட சுத்திட்டு
இருப்பாளே அதான் இவன் ரூம்மேட்டோட அவன் நின்னுட்டு எதேச்சியா இவனை பார்க்க 2 பேரும் பாத்துக்கிறாங்க. சோ 2 பேருக்கும் ஃபெமிலியர்ங்கிறதுனால பேச ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு நடந்த அந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் நான் எல்லாத்தையும் விட்டுட்டு படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆக்சுவலா இவளும் அந்த காலேஜ்ல தான் படிச்சிருப்பா. பட் ஷீ இஸ் அன் மெடிக்கல் ஸ்டூடெண்ட். இவங்க எல்லாம் இன்ஜினியரிங் பக்கம் இருந்ததுனால இவனுக்கு என்னாச்சு அவன் இறந்ததுக்கு அப்புறம் அப்படின்ற மாதிரி எதையுமே தெரிஞ்சுக்கல. பட் இவனை திடீர்னு பார்த்த உடனே நார்மலா பேச ஆரம்பிப்பா. பட் அவனுக்கு இவன் மனசுல என்ன இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்க விரும்புறான். அதுக்காகவே இவன் இந்த எக்ஸாமினேஷன் பண்ணி வச்சிருந்த டைரி அவகிட்ட கொடுத்து, உனக்கு ஒண்ணு தெரியுமா, அன்னைக்கு நடந்த ஆக்சிடென்ட்ல எனக்கு பழசெல்லாம் கொஞ்சம் மறந்து போச்சு, எனக்கு உன்கிட்ட பேசினா கொஞ்சம் டீடைல்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி கேட்க, அவ்வளோ அந்த நோட் பேடை திரும்பி கொடுத்துட்டு, உனக்கு என்னால எந்த டீடைல்ஸும் கொடுக்க முடியாது, நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன், சாரி, உன்னை ஏதாச்சியா பார்த்தேன் அதனாலதான் பேசினேன் அப்படின்ற மாதிரி கிளம்ப, டக்குன்னு இவனுக்கு ஏங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணக்கூடாதா அப்படின்ற மாதிரி கேட்க, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, நடந்தது ஒரு பெரிய விபத்து, அந்த விபத்துல என் வாழ்க்கையை நான் இழந்துட்டேன், அவன் செத்து போயிட்டான், அப்ப என்ன நடந்துச்சு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக என்ன டார்ச்சர் பண்ணக்கூடாது, புரியுதா, அதை நான் மறக்கணும்னு நினைக்கிறேன், நீங்க ஞாபகப்படுத்தி சொல்லுன்னு சொல்றீங்க, இதுக்கு மேல இந்த கான்வர்சேஷன் என்கிட்ட பேசாதீங்கன்னு முறைச்சிட்டு போயிடுறா. ஐயோ இவதான் ஏதாவது உண்மையை சொல்லுவான்னு பார்த்தா இப்படி ஆயி போச்சே. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல இப்ப ஹீரோயின் கிட்ட உண்மையை சொல்லணும், இருந்தாலும் அவ ரொம்ப இன்னசென்ட்டா இவன் தான் உண்மைன்னு நினைச்சு நம்பிக்கிட்டு பழசெல்லாம் மறந்துட்டு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா சந்தோஷமா இருக்கா. அவளை பார்த்த உடனே ஹக் பண்ணிக்கிறான். அடுத்து அப்படியே கேஃபிடீரியால போய் பேசலான்னு ஆரம்பிப்பாங்க. அந்த நேரத்துல தாத்தா நிறைய டவல் எல்லாம் லாண்ட்ரி பண்ணி எடுத்துட்டு வருவாரு. சோ அவருக்கு போய் கடகடன்னு ஹெல்ப் பண்ணும்போது அவனோட மொபைல்ல அவனோட பர்த்டே ரிமைண்டர் வர, அதை பார்த்துட்டு இன்னைக்கே அவனுக்கு பிறந்த நாளா அப்படின்ட்டு இவனுக்கு என்ன வாங்கி கொடுக்கலான்னு மனசுக்குள்ளே நினைச்சுட்டு ட்ரெஸ்ஸா டின்னரா அப்படின்னு பேச்சு கொடுத்துக்கிட்டே யோசிச்சுக்கிட்டே இருக்கா. நம்ம இன்னைக்கு டின்னருக்கு போலாமா அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட கேட்ட உடனே போலாமே, சரி எந்த லொகேஷனுக்கு என்ன கூட்டிட்டு போக போற அப்படின்னு கேட்டுட்டு ஓகேன்னு சொல்லிட்டு கிளம்புனவ, ஐயோ சட்ட சைஸ் என்னன்னு தெரியலையே அப்படின்ட்டு எப்பவும் போல நான் உன்னை ஹக் பண்ணாமே கிளம்பிட்டேன் அப்படின்னு எதிர்ச்சியா ஹக் பண்ற மாதிரி அப்படியே கையை வச்சு ஷர்ட் சைஸ் எல்லாம் அளவு பார்த்துட்டு போவா. பட் அந்த நேரத்துல அவனுக்கு அவங்க அப்பா பர்த்டே விஷ் சொல்ல, ஓ இதுக்குதான் இப்படி சர்ப்ரைசிங்கா ஏதோ பண்றேன்னு நினைச்சுக்கிட்டு கிரேசியா பண்றாளோ அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கோம். இந்த பக்கம் ஆடம காட்டுறாங்க. பாய் ஃப்ரெண்டுக்கு ஆபரேஷன் முடிச்சு பெட்ல படுத்துட்டு இருக்கும் போது இவ பக்கத்துல உட்காந்து எப்ப கண் முழிப்பான் அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டே இருக்கா. திடீர்னு அவன் கண் முழிச்சவன், எக்ஸாம் நல்லா எழுதினியா அப்படின்ற மாதிரி கேட்க, நான் எக்ஸாம சூப்பரா பண்ணிருக்கேன், உன்னோட ஆபரேஷனும் சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடுச்சு, நீ எப்ப கண்ணு முழிப்பேன்னு அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்டா அப்படின்ற மாதிரி சொல்ல, எனக்கு இன்னும் தூக்கம் வருதுடி. இன்னும் தூங்க ஆரம்பிக்க இந்த பக்கம் இவ அவனோட காலு படுத்திருக்க நிலைமையெல்லாம் பார்த்துட்டு பயங்கரமா கண்ணீர் வடிக்கிறா. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல பாட்டி இப்போ தாத்தா கூட தன்னோட சொந்த ஊருக்கு போக போறாங்க இல்லையா, அதெல்லாம் ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு அவங்க அந்த பக்கம் கிளம்ப, இந்த பக்கம் தாத்தாவும் பயங்கர சந்தோஷமா கிளம்பிட்டு இருக்காரு. அதை பார்த்துட்டு பாருங்களேன், டாக் சும்மா இல்லாம ஐ லவ் யூ பட்டனையே அமுக்கிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு ஏய் சும்மா இருக்க மாட்டியா, கலாய்க்கிறதே உன் வேலையா போச்சு அப்படின்னு 2 பேரும் கிளம்பி அவங்களோட சொந்த ஊருக்கு போறாங்க. அப்ப இந்த தெருவுல எல்லாம் ஒரு வீடு இருக்கும், பாக்குறதுக்கே பிரம்மாண்டமா அந்த காலத்துல இருந்திருக்கும். இந்த இடத்துல தானே ஊருக்குள்ளேயே ஒரு பெரிய வீடு இருந்துச்சு, அதெல்லாம் காணும்ல, ஓ இங்க ஒரு மரம் இருந்துச்சு அது எங்க அப்படின்னு ஒரு பிரிசம் ட்ரீயை பாக்குறாங்க. அந்த இடத்துல இன்னொரு வீடு கட்டி காம்பவுண்டே இருக்கு, இந்த இடத்துல தான்டா இங்க வீடு இருந்துச்சு, நீ கூட என்ன சைக்கிள் எல்லாம் வச்சு கூட்டிட்டு போவியே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒன்னா பேசுறதுக்காக இந்த வயல்வெளி ஓரமா உட்காந்துருப்பாங்க இல்லையா, அங்க இருக்க மரம் எல்லாம் அப்படியே இருக்கு. சோ அதுகிட்ட போய் நின்று திரும்பவும் அவங்க பிக்சர்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்க. பிக்சர்ஸ் எடுக்கும் போது செம்ம கிரேசியா கேமராவை செட் பண்ணிட்டு இவர் குடுகுடுன்னு ஓடி போய் எல்லாம் எடுக்கிறாரு. இப்படி அவங்க ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு சூடா உனக்கு ஏதாவது வாங்கிட்டு வர அப்படின்னு கிளம்ப, இவங்களும் அதே இடத்துல உட்காந்து இயற்கையை ரசிச்சிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல தாத்தா திரும்ப வர அந்த இடத்துல பாட்டியை காணோம். என்னன்னு பார்த்தா ஸ்கார்ப் மட்டும் தான் கிடக்கு. எங்க போயிருப்பா இவ அப்படின்னு அவங்களோட நம்பருக்கு கால் பண்ண, அந்த நம்பரும் இங்கதாங்க இருக்கு, அப்போ போன் இருக்கு, எல்லாமே இங்க இருக்கு, அவ எங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமா பயந்து போயிட்டாரு. அதே சமயத்துல ஆடம் அவளோட ரிசல்ட் எல்லாம் கொண்டு வந்து காமிச்சிட்டு சந்தோஷப்பட்டு இருக்கும்போது ஃப்ரெண்டு ஓடி வந்து, அவன் தான் எப்பவுமே சாஃப்ட் ஹார்ட்டட் ஆச்சு, கட்டி அணைச்சு ஒரு மாதிரி ஃபீல் பண்றான், டே எனக்கு கியூரே ஆயிடுச்சு, இப்போ வந்து சிம்பத்தி எல்லாம் காமிச்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அவனுக்கு அப்போ ஒரு கால் வருது. அது அவனால சரியா பேச முடியல. அந்த நேரத்துல ஃப்ரெண்டு கிட்ட, டே இவ்வளவு கூட்டிட்டு கடை வரைக்கும் போயிட்டு வா, எனக்கு பசிக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, போன்ல யார் பேசுறாங்கன்னே தெரியல. இந்த பக்கம் பயங்கர பதட்டமா, என்னாச்சு, எங்க போனாங்க, எங்க காணா போனாங்க, நீங்க அவங்களுக்கு கால் பண்ணி பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, வேற யாரும் இல்ல பார்க் தாத்தா இவனுக்கு கால் பண்ணி பாட்டியை காணோம்னு சொல்லிருப்பாங்க போல இருக்கு, அதனாலதான் இந்த பதட்டம். சோ அவனும் பக்கத்துல ஏதாவது கேவிடீரியா மாதிரி இருந்துச்சுன்னா போய் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இவரும் அங்க தேடி இங்க அலைஞ்சு ஓடி வந்து கேவிடீரியால பார்த்தா அவங்க பாட்டுல உட்காந்துட்டு இருக்காங்க. இவரு வந்து நிக்க, ஏங்க வந்தீங்கன்ற மாதிரி கூட கேட்கல, ஏதோ ரெஸ்பான்ஸே இல்லாம ரியாக்ஷனே கொடுக்காம அப்படியே உட்காந்துட்டு இருக்கும்போது இவரும் திங்க் பண்ணி பாக்குறாரு, ஓ அதனாலதான் இவ அங்கங்க அப்படியே உட்காந்துட்டு இருந்தாளா
அப்படின்னு நினைச்சிட்டு ஏய் என்னடி பண்ணிட்டு இருக்க பாயங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட அவங்களுக்கு எனக்கு தூக்கம் வர மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி ஒண்ணுமே புரியாம சொல்ல அத ஃபர்ஸ்ட் டைம் தாத்தா பார்த்துட்டு பயங்கரமா ஃபீல் பண்றாரு. பக்கத்துல உட்காந்துக்கும் போது அவங்க பாட்டுல குழந்தை மாதிரி தூங்குறாங்க. இப்படியெல்லாம் ஒரு நோய் வருமா என்ன? இந்த பக்கம் ஹீரோயின் அவனுக்காக அழகான ஷொட்டர்லாம் வாங்கிட்டு அதுல சான்னு எழுதி பிரசன்ட் பண்ணலான்ட்டு ஒரு பெரிய டேபிள புக் பண்ணிட்டு இருக்காங்க. இவனும் அந்த பார்ட்டிக்கு போறதுக்காக கிளம்பிட்டு இருக்கான். அதே சமயத்துல யாங் காட்டுறாங்க. அவ ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு பென்னோ பென்சிலோ கீழே விழுந்துரும். அதை எடுக்கலான்ட்டு கீழே குனிவா பாருங்க. அந்த சமயத்துல அங்க இருக்க டேபிளோட கால் உடஞ்சு அவ மேல விழற சமயத்துல நல்ல வேலையா மேனேஜர் வந்து தடுத்து நிறுத்தி அவளை காப்பாத்திட்டான். அப்போ என்ன மன்னிச்சிரு, கொஞ்சம் ஹார்டா உன் மேல எனக்கு லவ் இல்ல, 0% தான் அப்படின்னு சொல்லிட்டேன். அதை பெருசா ஃபீல் பண்ணாத. நான் சாதாரண ஒரு கொலீக், உங்களை சின்ன வயசுல இருந்து பாதுகாக்கிறதுக்காக தான் உங்க கூடவே இருக்கேன்ற மாதிரி சொல்லிடுறான். இந்த சமயத்துல நம்ம தலைவர் செம்ம கிராண்டா கிளம்பி சர்ப்ரைசிங்கா ஹீரோயின் கொடுக்க போற பர்த்டே பார்ட்டிக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி போய் நிக்கிறான். அந்த நேரத்துல அவனோட காதுல கிளிக் கிளிக்னு சவுண்ட் கேக்குது. இந்த லைட்டரை ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணா ஒரு சவுண்ட் வரும் இல்லையா, அதே சவுண்ட். இந்த சவுண்ட் தான் இவன் இத்தனை நாளா தேடிட்டு இருந்தது. ஸோ இந்த சவுண்டுக்கும் எனக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கேன்னு அப்படியே அவனோட பாஸ்ட்டை திங்க் பண்ணி பார்க்கும்போது இவனோட ரூம்மேட் சான் ஒருத்தர் இருந்தா இல்லையா, அவன் இந்த சவுண்டை மேக் பண்ண டே எனக்கு இது கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கு பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்ல அவன் கேட்டுக்கவே மாட்டான். அதையே ரிப்பீட்டடாக பண்ணிட்டு இருப்பான். அதை இவன் திங்க் பண்ணும்போது மூக்குலேருந்து அப்படியே ரத்தம் வந்துடுது. இந்த பக்கம் ஹீரோயின் இவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க. அங்கே கட் பண்ணி நம்ம யாங்க காட்டுறாங்க. வேற வழியே இல்லை, இவகிட்ட சொல்லியே ஆகணும் இல்லையா, அதனால தனியா டின்னருக்கு கூப்பிட்டு வந்திருக்கான். அந்த இடத்துல இங்க பாரு, என்ன தப்பா நினைச்சுக்காத, உன் கூட நான் சின்ன வயசுலேருந்து இதே குடும்பத்துல வாழ்ந்துட்டு இருக்கேன். அதனால என்னால உன்னை லவ் பண்ண முடியாது. இதே நம்ம ஹேடம்க்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோயேன், அதை நான் அப்படியே விட்டுருவேனா என்ன? இப்படிதான் இறங்கி அந்த பிரச்சனையிலேருந்து அவளை காப்பாத்துவேன். அப்படிதான் உன்னையும் காப்பாத்துனேன். உன் மேல மட்டும் தனிப்பட்ட முறையில எனக்கு ஒரு பாசமோ வேற ஒரு ஃபீலோ கிடையாது. நீ கொஞ்சம் புரிஞ்சுப்பன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சாரியும் கேட்டுட்டு அவன் கிளம்ப. சாச்சா இதுக்கெல்லாம் ஒன்றும் இல்ல, நீங்க நேர்மையா நான் என்னோட லவ்வை சொன்னாலும் எனக்காக லவ் பண்ணாம உங்க மனசுல இருக்கிறத ஓப்பனா சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி இவளும் அனுப்பி வச்சிடா. அதை ஃபீல் பண்ணவன் ஏதோ விட்டுட்டு வந்திருப்பான் போல இருக்கு. திரும்பவும் எடுக்கிறதுக்காக காரை விட்டு இறங்கும் போது அப்படியே மழை துளிகள் கொட்ட ஆரம்பிக்கும். இவனோட மனசு வலிக்கும். அதே சமயத்துல ரெஸ்டாரண்ட் குள்ள பார்க்கும்போது யாங்க உட்காந்து பயங்கரமா ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிருப்பா. அவ தேம்பி தேம்பி அழுதுட்டு இந்த பக்கம் உட்காந்துட்டு இருக்க. அதை அவன் பின்னாடியில இருந்து பார்த்துட்டு சின்ன வயசுல அவனுக்கு உடம்பு சரியில்லாம போயிருக்கும். அந்த நேரத்துல பயங்கர ஃபீவர் இருந்திருக்கும். அப்படின்ட்டு ஃபீவரோட வேலைக்கு வந்திருப்பான். ஆனா அந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னே தெரியல. இவன் கையில ரத்தம் ஊத்த ஊத்த இவளோட பேரண்ட்ஸ் இறந்ததுக்காக வந்து நின்றுட்டு இருக்க மாதிரி இருக்கு. அதுல அவ நான் திரும்பவும் ரெக்கவர் ஆகணும்ன்ற மாதிரி தனக்கு தானே சொல்லிட்டு நிக்கிற மாதிரி இருக்கு. அதை பார்த்துட்டு என்ன மன்னிச்சிடுன்னு மழையில நின்னுக்கிட்டே கதறினபடி இவகிட்ட மன்னிப்பு கேட்கறான். இவனோட மனசுலயும் என்ன மன்னிச்சிடு அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பான். என்ன நடந்துச்சுன்னு தெரியல, இங்கேயும் ஒரு டெஸ்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். அதே சமயத்துல ஹீரோயினை காட்டுறாங்க. அவ ஹாஸ்பிட்டல் உட்காந்துட்டு இருக்கும் போது அங்க ஹீரோவை அட்மிட் பண்ணிருக்காங்க. என்னன்னு பார்த்தா இவ அவனுக்காக பிக் டேபிள் புக் பண்ணி அதுல கேக் கிஃப்ட்ஸ் இப்படியே வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பா. பட் இவன் வரல, என்னாச்சு அப்படின்ற மாதிரி தேடி பார்த்தா இவன் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கான். என்ன ஏதுன்னு வந்து இவ பார்க்கும்போதுதான் தெரிஞ்சிருக்கு. இவன் ரொம்ப ஓவர் திங்க் பண்ணி இப்படி மூக்குல இருந்து ரத்த வர அளவுக்கு மாதிரி மயக்கமே போட்டு விழுந்திருக்கான் அப்படிங்கிற விஷயமே. சோ என்ன நினைச்சிட்டு இருக்க, என்னத்தை நினைச்சு ரொம்ப திங்க் பண்ணிட்டு இருக்க, முதல்ல அதை என்கிட்ட சொல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்க. அதெல்லாம் ஒன்னும் இல்ல, பாஸ்ட் லைஃப் ஏதோ ஒண்ணு மறந்துட்டேன், அதையே தான் ரொம்ப திங்க் பண்ணிட்டு இருக்கேன், வேற ஒன்னும் இல்ல அப்படின்ற மாதிரி சிம்பிளா சொல்லிடான். பட் உடம்பு பாத்துக்க அப்படின்ற மாதிரி இவளும் கிளம்ப. வெளியில ஹீரோயின் நடந்து வந்துட்டு இருக்கும் போது சா எதேச்சியா ஹீரோயினை இடிச்சிடா. அதனால எல்லா பொருளும் கீழே விழ சாவோட பர்ஸ்ல இருந்த அந்த பிரேஸ்லெட்டும் கீழே விழுந்துருது. ஐ எம் வெரி சாரி அப்படின்ட்டு எல்லாத்தையும் அவ எடுத்து கொடுத்துட்டு இருக்கும் போது அந்த நேரத்துலதான் அவளோட முகத்தை சா பார்த்த உடனே அவளுக்குள்ள இருக்கிற அந்த பாஸ்ட் அப்படியே ஞாபகத்துல வருது. சா லவ் பண்ண ஹயான் சான் ஹாரமோட பாய் ஃப்ரெண்டுங்கிறது இவளுக்கு நல்லாவே தெரிஞ்ச விஷயம். இத மொத்தத்தையும் அவ கால்குலேட் பண்ணி திங்க் பண்ணும் போது ஹீரோ குடுகுடுன்னு வந்துடுறான். இவங்க 3 பேரும் முக்கோண மாதிரி ஆளுக்கு ஒரு திக்கா நிக்கிறத ஹீரோயினுக்கு புரியலனாலும் ஹீரோவும் சாவும் ஏதோ ஒரு விஷயத்த திங்க் பண்ணிட்டு அப்படியே அதிர்ச்சி ஆறாங்க. இதோட இந்த எபிசோடும் முடியுது. இவன் மறந்த விஷயம் என்ன, சா மறைக்க நினைக்கிற விஷயம் என்ன, ஹீரோயின் கிட்ட இது மொத்தத்தையும் எப்படி ஹீரோ கன்வே பண்ண போறான் அப்படிங்கிற த்ரில்லர் மூமெண்ட்ஸ் இதுக்கப்புறம் தான் வரப்போகுது. ஸோ மிஸ் பண்ணாம இந்த வீடியோவை கண்டினியூவா பார்க்க நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் நோட்டிபிகேஷனை ஆன் பண்ணி வைங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மொபைல்ல பாக்குறவங்க ஹைப் பண்ணுங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். தேங்க்யூ.